திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி ஒரு சில ஸ்லீப்பர் செல்களை வைத்துக் கொண்டு விருதுநகர் எம்பி என்றது மாணிக் தாகூருக்கு திமுக போட்ட பிச்சை. இது சொல்றது எனக்கு எந்த விதமான பயம் கிடையாது. பாரத பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சவரு சென்னையில தலைவர் தளபதி மாணிக் தாகூர். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடணும். நீ எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ பேசு. நே உன்னால் வந்த பதவி எனக்கு வேணாடா. சின்ன பையன், பொடி பையன். உன்னை துண்டக்கான துணியக்கான ஓட வச்சான். டவுசர் கோமணம் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர் இப்பயும் சொல்றேன், வருங்கால பாரதம் திரு ராகுல் காந்தி பேச சொன்னாருன்னா இல்ல. அப்ப யாரு இவனை மாணிக் தாகூரை பேசணும்? பிஜேபி பேச சொன்ன. நீ காங்கிரஸ் பிரிச்சு விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 50 கோடி தர யாருக்கே மாணிக் தாகூர். அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். அந்த நிர்வாகிகள் எல்லாம் விட்டு விஜய் கூப்பிடுறாங்க, விஜய் கூப்பிடுறாங்க, விஜய் கூப்பிடுறாங்க, விஜய். நாங்க போட்ட பிச்சை உனக்கு எம்பி பதவி. திமுக தொண்டம் போட்ட பிச்சை. இந்த கரூர்ல திமுக 2வது முறை கஷ்டப்பட்டு எம்பியா ஜெயிக்க வச்சாங்க. காங்கிரஸ்கார ஏத்துக்கல. சகோதரி ஜோதிமணியா அவங்கள அவங்க பேசுறது இவங்க பேசுறது. ஒரு சில தொகுதியில ஒரு 3000 ஓட்டு, 4000 ஓட்டு. கன்னியாகுமரி மாதிரி காங்கிரஸ் தொகுதிகளில் ஒரு 5000, 6000 ஓட்டு, 10,000 கூட வச்சுக்கோ. திருட்டு பையன் திருடுகிறான். அவங்களுக்கு என்ன ஆகுது? நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல எப்படி திமுக கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெற்றதோ அதுபோல் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திமுக வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் தலைவர் தளபதி, துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சரவை, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுல திமுக இந்த கொள்கையிலிருந்து என்னைக்கும் மாறாது. இது உறுதி. திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி ஒரு சில ஸ்லீப்பர் செல்களை வைத்துக் கொண்டு திமுகவை விமர்சனம் செய்வது போல் செய்ய சொல்லுகிறார்கள். பணம் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டா மாணிக் தாகூர், விருதுநகர் எம்பி. திமுக போட்ட பிச்சை. விருதுநகர் எம்பி என்றது மாணிக் தாகூருக்கு திமுக போட்ட பிச்சை. இது சொல்றது எனக்கு எந்த விதமான பயம் கிடையாது. நான் இந்த பதிவுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்துக்கள் குடியாத்தம் குமரன் யூடியூபர், டிஎம்கே யூடியூபர் குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து. இது திமுகவுக்கு சம்பந்தப்படுத்தாதீங்க. இது திமுகக்கும் இந்த கருத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. குடியாத்தம் குமரன் என்கின்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் முரட்டு பக்தன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எங்க தலைவர் தளபதி படம் வச்சிருக்கேன், தலைவர் கலைஞர் சிலை வச்சிருக்கேன்னா, இவங்க எல்லாம் தேச தலைவர்கள். எப்படி மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், பண்டிட் ஜவஹர்லால் நேரு எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? மகாகவி பாரதியார், திருவள்ளூர், இப்படி படங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம் வீட்டுல. அவங்களாம் பொதுவானவங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின், டாக்டர் கலைஞர், இவங்க பொதுவான தலைவர். இவங்கெல்லாம் தேச தலைவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், மக்களுக்காக உழைக்க தலைவர்கள். இவங்களை யார் வேணாலும் வச்சுக்கலாம். உண்மையான கருத்துக்களை பதிவு பண்ணலாம். எங்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு பதில் சொல்லலாம். அதனாலதான் தலைவர் படம் வச்சிருக்கேன். இது திமுக கருத்து கிடையாது. குடியாத்து குமரனுடைய தனிப்பட்ட கருத்துங்க ஐயா. இந்த மாணிக் தாகூர் எம்பி சமீப காலமா அந்த ரொம்ப பேசுறேன். அப்படி நான் 2 நாள் ரொம்ப மரியாதையா பேசினேன். எப்ப மாணிக் தாகூர் திமுகவை திருப்பி அடிப்போன்னு அந்த பேசுறான்னா, அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் குடியாத்த குமரனுக்கு கிடையாதுங்க. அவனுக்கு மரியாதை தரணும்ன்ற அவசியம் குடியாத்த குமரனுக்கு கிடையாது. தொடர்ந்து இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, ஆட்சியில பங்கு வேணும். அந்த திருச்சி வேலுச்சாமி அவன் ஓவரா பேசணும். அவன் எங்கன்னா பார்த்தனா திருச்சி வேலுசாமிய காலில் இருக்கிற செருப்பு கட்டுன்னு அடிப்பேன். அவன் விஜய் கட்சின்னு ஓவரா பேசுறான். எச்சப்போரிக்கு ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பையன் அவன் திருச்சி வேலுச்சாமி. அவன் ஓவரா பேசுறான். அவனுங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சரி, அவனுக்கு குப்பத்தொட்டில் போடுங்க. ஆனா மாணிக் தாகூர் எம்பி ஒரு தேர்ட் டைம் எம்பி. திமுக ஆதரவோடு 3வது முறை எம்பியா வர. திமுக ஆதரவோடு தான் வர. நீ 3வது முறை எம்பியா திமுக கடுமையை விமர்சனம் பண்ணி ஆட்சியில பங்கு வேணும், நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாதுன்ற நான் கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தல. இந்த கருத்து காங்கிரஸ் எதிரான கருத்து இல்லை. ஏன்னா இது தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ, இல்லை என்றால் மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வ திருமகள் அன்னை சோனியா அவர்களோ, மிகுந்த மரியாதைக்குரிய வருங்கால பாரதம், நான் வருங்கால பாரதம் இப்பயும் சொல்றேன். ஏன்னா முதல்ல திரு ராகுல் காந்தி அவர்களை INDA கூட்டணியில பாரத பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சவரு சென்னையில தலைவர் தளபதி.
தேச தலைவன், அன்பு தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழின தலைவர் தளபதி தான் அறிவிக்கிறார். காங்கிரஸ் மீது அந்த அளவுக்கு மரியாதை தலைவர் தளபதிக்கு இருக்கிறது, அண்ணன் உதயாக்கு இருக்கிறது, திமுக தொண்டனுக்கு இருக்கிறது. எந்த மாற்று கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. இவங்க யாரும் திமுக விமர்சனம் பண்ணல. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவோடு தான் நம்ம சேர்ந்து தேர்தலில் நிக்கிறோம்னு முடிவோடு இருக்க விமர்சனம் பண்ணல. மாணிக் தாகூர் இந்த ஆள்தான் கடுமையா விமர்சனம் பண்றான். திருப்பி அடிப்போன்றான், திருப்பி அடிப்போன்றான், மறைமுகமா ஊழல்ன்றான், ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறான். நான் மாணிக் தாகூருக்கு துவக்கத்துல ஒன்று சொல்லிடுறேன். நீ திமுகவுல கேவலமா பேசுறல, திமுக போட்ட பிச்சை தான் உனக்கு இந்த எம்பி பதவி. நீ என்ன பண்ணணும், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மாணிக் தாகூர் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடணும். எம்பி பதவியை நீ ராஜினாமா பண்ணிடணும். நீ எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ பேசு. நீ உன்னால் வந்த பதவி எனக்கு வேணாடா, ஆனா நீ திமுக எம்பி பதவி வச்சுக்குவ. நீ எப்படி ஜெயிச்ச? சின்ன பையன் விஜய் பிரபாகரன், விஜயகாந்த் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன் விஜய் பிரபாகரன். சின்ன பையன், 30 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு. என்ன வயசு அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிறந்தார் விஜய் பிரபாகரன். எனக்கு இப்ப 50 வயசு ஆகுது. விஜய் பிரபாகரன் பிறந்தது எனக்கு தெரிஞ்சு பிறந்த தம்பி அவர். நான் 12 வயசுல இருந்தே அரசியல் மேடைகள்ல பேசுறதால எனக்கு தெரியும். உன்னை உச்சா போக வச்சிட்டான் அந்த தம்பி விஜய் பிரபாகரன். உன்னை உச்சா போக வச்சிட்டான் மாணிக் தாகூரை. கொஞ்சம் விட்டா அந்த பையன் ஜெயிச்சிருப்பான். கொஞ்சம் விட்டுதான் அந்த தம்பி ஜெயிச்சிருப்பார். சின்ன பையன், பொடி பையன். உன்னை துண்டக்கான துணியக்கானு ஓட வச்சான். டவுசர் கோமணம் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு, பெயிண்டி போச்சு. ஏன் திமுக தொண்டை, என் தலைவர் தளபதி தொண்டை, எங்க அண்ணன் உதயா தொண்டை, விருதுநகர்ல என் கட்சி தொண்டை, மாவட்ட செயலாளர், மாண்புமிகு அமைச்சர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் KKSSR, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில என் கட்சி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கஷ்டப்பட்டு உன்னை ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சுட்டு நீ திமுகவை அனாவசியமா பேச, ஆட்சியில் பங்கு வேணும், நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல ஆட்சியில பங்கு தரியா இல்லையா, இல்ல நான் விஜய் கட்சிக்கு போறியான்றான். இருந்தாலும் மாணிக் தாகூர் தான் பேசுறான். நீ எங்கன்னா நாசமா போய் எனக்கு என்ன ஆகுது, எங்களுக்கு என்ன ஆகுது? என்னது ஆட்சியில பங்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. முதல்ல திமுக ஓட்டு போட்டோம். உதயசூரியனுக்கு சாகு வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வேலூர்ல பிரச்சனைகள் அப்படி திமுக உதயசூரியன் ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டான். அது பிரச்சனை எல்லாம் ஆச்சு, எப்படி ஓட்டு போடுறது பேஸ்புக்ல போடலான்னு. அதனால திமுக தொண்டை என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேன். ஆட்சியில பங்கு கிடையாது, முடியவே முடியாது. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆட்சியில பங்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரி வராதுன்னு ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டார் முதலமைச்சர் தலைவர். பிகாஸ் இஸ் அ நேஷனல் லீடர். தலைவர் தளபதி இஸ் அ நேஷனல் லீடர். இஸ் அ ஜாகுவார் இன் பாலிடிக்ஸ். இஸ் அ டைகர் இன் பாலிடிக்ஸ். இஸ் அ லயன் இன் பாலிடிக்ஸ். இஸ் அ பிரேவ் லீடர். இஸ் அ பிரேவ் லீடர். ஒரு ஆளுமை மிக்க தலைவன், புயல் மனத்தோடு போர் குணத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தளபதி. ரொம்ப பொறுமையா சொல்லிட்டார். இல்லைங்க அது சரி வராதுங்க, ஆட்சியில பங்குன்ற தமிழ்நாட்டுல சரி வராது சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நீ ஆட்சியில பங்குதான் வேணும்னு கேட்கறன்னா மாணிக் தாகூர் ஏன் இவன் இப்படி பேசுறான்? சரி, காங்கிரஸ்ல யாருன்னா இவன் இப்படி பேச சொன்னாங்களான்னு பார்த்தா இல்ல. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர், இப்பயும் சொல்றேன், வருங்கால பாரதம் திரு ராகுல் காந்தி பேச சொன்னாருன்னா இல்ல. அன்னை சோனியா இல்ல. கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச சொன்னாருன்னா இல்ல, அவரும் பேசல. இல்ல செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை பேச சொன்னாரான்னு கேட்டா இல்ல. அப்ப யாரு இவனை மாணிக் தாகூரை பேசணும்? பிஜேபி பேச சொல்லணும். 50 கோடி கொடுத்துட்டான் மாணிக் தாகூருக்கு பிஜேபி. கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் தான். இப்ப விட அவனுக்கு பணமா எத்த ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிற 3ஆம் முறை பிஜேபி, 3வது முறை பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கா. 3ஆம் முறை மோடி பிரதமர். நிதித்துறையில சுவிஸ் பேங்க் நிதித்துறையில ரிசர்வ் பேங்க்ல இருந்து 7 லட்சம் கோடி காணாம போயிடுச்சு. 7 லட்சம் கோடி பணம் பிரிண்ட் பண்ணிட்டான். 7 லட்சம் கோடி என்னாச்சு தெரியல. பிஜேபி காரன் திருடிட்டான். மரியாதைக்குரிய ஊருகா மாமி எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் திருடி மோடி கிட்ட கொடுத்துட்டாங்க, பங்கு போட்டுங்க. சோ அந்த பணம் எல்லாம் என்ன பண்ண முடியும்? இவன் விஜய்க்கு 2000 கோடி கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. அவங்கதான் விஜய் இயக்குறாங்க. விஜய்க்கு ஓனர் பிஜேபி. ஒரு மாநாடுக்கும் செலவு பாத்துக்கிறாங்க. சும்மா பிஜேபி பேசுறான், அவ்வளவுதான்.
பிஜேபி இவனா பேசுறான், அதெல்லாம் சும்மா. என்ன அதெல்லாம் சும்மா. நயினார் நாகேந்திரன் பேசிட்டானாம். விஜய் வந்து முதல்ல விட்டு வெளியே வரணும். அது அவங்க கருத்து. அது நமக்கு தேவையில்லாதது. சும்மா அதெல்லாம் பேசுறது. இவன் மாணிக் தாகூருக்கு என்ன பண்றாரு அமித்ஷா வந்து டெல்லியில ஒரு நல்ல தொடர்பு உண்டு மாணிக் தாகூர். மாணிக் தாகூருக்கு 50 கோடி ரூபாய் அமித்ஷா கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து பிரிச்சுது. திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து பிரிச்சுது. பிரிச்சுட்டு நீ விஜய் கிட்ட இந்த கட்சியை எடுத்துட்டு போய் சேர்த்துரு. அப்ப உன் கட்சி அங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் காலி. டோட்டலா காலி ஆயிடும். ஏன்னா ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. டெபாசிட்டே கிடைக்காது விஜய் கிட்ட போனா. நான் உள்ள வந்துருவேன். ஏற்கனவே ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டு மொல்லமா ஏற்கனவே பிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பம்புள்ளி சண்டை விட்டு. அடுத்து ஏடிஎம்கே நான் க்ளோஸ் பண்ண போறேன். தேசிய கட்சி காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டா திமுக. இங்க நீ திமுக காங்கிரஸ் பிரிச்சுட்டா பார்லிமெண்ட்ல நாங்க காங்கிரஸ் டம்மி பண்ணிடுவோம். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட இல்லைன்னா அங்க பார்லிமெண்ட் ஒரு மாறி ஆயிடும். 3வது பெரிய கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திமுக. அதனால காங்கிரஸ் திமுக இருந்து பிரிச்சு காங்கிரஸ் திமுக இருந்து நீ பிரிச்சுட்டு நீ காங்கிரஸ் எடுத்துன்னு போய் விஜய் கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா நாங்க காங்கிரஸ் முடிச்சிடறோம்னு அமித்ஷா வந்து மாணிக் தாகூர் கிட்ட பேசி 50 கோடி கொடுத்துட்டாங்க. நீ காங்கிரஸ் பிரிச்சு விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 50 கோடி தர யாருக்கே மாணிக் தாகூர். அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். அந்த நிர்வாகிகள் எல்லாம் விட்டு விஜய் கூப்பிடுறாங்க விஜய் கூப்பிடுறாங்க விஜய் கூப்பிடுறாங்க விஜய் கூப்பிடுறாங்க. அதான் நான் மாணிக் தாகூர் சொல்றேன். நாங்க போட்ட பிச்சை உனக்கு எம்பி பதவி. திமுக தொண்டம் போட்ட பிச்சை தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் KKSSR, அண்ணன் தங்கம் தென்னரசு, விருதுநகர் மாவட்டம் திமுக தொண்டர்கள் போட்ட பிச்சை. நீ என்ன பண்ண எம்பி பதவி ராஜினாமா பண்ணி. திமுக ஆட்சியில பங்கு தரல, நான் திமுக விமர்சனம் பண்ணுவேன். திமுக கொடுத்த எம்பி பதவி வச்சு விமர்சனம் பண்ணா சரியில்லைன்னு எம்பி பதவியை நீ ரிசைன் பண்ணிட்டு நாங்க இடைத்தேர்தல் யாரும் தொண்டை நீக்கி வச்சு ஜெயிக்க வச்சுக்கலாம். ரிசைன் பண்ணிட்டு இதை நீ பேசணும். திமுக கொடுத்த எம்பி பதவி வச்சுன்னு நீ திமுக பேசுறன்னா ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடூஸ்பையா மாணிக் தாகூர் எம்பி உன்னை எதுல அடிக்கலாம். நீ சொல்றல என்ன பார்த்து திமுக நாங்க திருப்பி அடிப்போம். டேய் போடா போய் வேலையை பாடுற. காங்கிரஸ் நதி மதியாரிக்குது. அவர் காங்கிரஸ் மேலிடமும் தெளிவா இருக்காங்க. ராகுல் காந்தி சொல்லிட்டார். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு இந்த ஆட்சியில பங்கெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சரி வராதுங்க. காங்கிரஸ் தலைக்கு பிறந்தவங்க. தேசிய தலைவர் எதிர்த்து மாநில தலைவர் பேசுவார். மாநில தலைவர் எதிர்த்து மாநில துறை தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை போட்டுக்குவாங்க. அவங்களே சண்டை போடுவாங்க. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு நல்லா இருக்குது. ராகுல் காந்தி என்னென்ன சொல்றாருன்னா ஆட்சியில பங்கு கேட்கறதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. தொகுதிகள் கூடுதலா கேளுங்க. திமுக கூட நின்னாதான் நீங்க அசம்பிளிக்குள்ள போக முடியும். திமுக இல்லைன்னா அசம்பிளிக்குள்ள போக முடியாது. அப்புறம் அடுத்து பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பி நீங்க வரப்போறது இல்ல. திமுகவோட இருங்க. ஏன்னா டெல்லியில வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம் திமுக. அது ராகுல் காந்தி கரெக்டாகிறார். அதே மாதிரி செல்ல பெருந்தகை அவரு ஒரு திராவிட சிந்தனையாளர் தான். எழுச்சி தமிழர் நான் திருமாவளவனோடு விடுதலை சிறுத்தை கட்சியிலே பயணித்தவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் சமுதாயத்தை சேர்ந்தவர். காங்கிரஸ் ஒரு நல்ல சாய்ஸ் தான். அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ்ல நீங்க தலைவரா நியமிச்சது நல்ல சாய்ஸ். அதுல எந்த மாற்றம் இல்லை. அவரு தெளிவா இருக்காரு அண்ணன் செல்வ பெருந்தகை. நம்ம திமுகவோட தான் இருக்கணும். அண்ணன் செல்வ பெருந்தகை ஆட்சியில பங்கு விடுன்னு கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா எங்க தேச தலைவர், அதாவது எங்க தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா, ராகுல் காந்தி, இவங்க தலைவர் தளபதி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினோடு பேசுவார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி நாங்க செய்ய போறோம். இல்ல நான் ஒன்னும் கருத்து சொல்றதுல எங்க உறவு நல்லா இருக்குது, நாங்க திமுகவோட தான் பயணிக்க விரும்புறோம்னு அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. ஆனா இந்த மாணிக் தாகூர் இஷ்டத்துக்கு பேசுறான். இதுல ஒரு குரூப் இருக்குது. இந்த கரூர்ல திமுக 2வது முறை கஷ்டப்பட்டு எம்பியா ஜெயிக்க வச்சாங்க. காங்கிரஸ்கார ஏத்துக்கல. சகோதரி ஜோதிமணியா அவங்க பேசுறது, இவங்க பேசுறது, இவங்க எல்லாம் பேசுறது. அதாவது காங்கிரஸ்ல விஜய் கூட பார்த்துட்டு வந்தார் போயிட்டு. காங்கிரஸ் மேலிடம் கூப்பிட்டு கண்டிச்சு. நம்ம திமுக கூட்டணி இருக்கும்போது நீ அந்த விஜய் பாக்குற. இப்போ விஜயே ஜெயிக்க மாட்டான். காங்கிரஸ் சொல்றல விஜய் ஜெயிக்க மாட்டான். நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. விஜய் ஜெயிக்க மாட்டான். அவன் உனக்கு காசு கொடுப்பானா? ஒரு 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 இயல்பா பேசுற ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா பேசலாமா? காசு இல்லாம தேர்தல் கிடையாது. காசு இல்லாம தேர்தல் கிடையாது. உங்களுக்கு திமுக செலவு பண்ணுது, உங்களை ஜெயிக்க வைக்குது. விஜய் டிடி விஜயநகரன் கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது டிடி விஜயநகர்கிட்ட அந்த திருட்டுல அடிச்சிருக்கிறாங்க ஆதவர்ஜுனா, அந்த 424 840 அந்த ஆதவர்ஜுனா 50 கோடி கேட்டான்.
யார்கிட்ட? டிடிவி தினகர்ட்ட. டிடிவி தினகர்ட்ட 2000 கோடி 3000 கோடி இருக்குது. ஜெயலலிதா கொள்ளையடிச்ச பணம், சசிகலா கொள்ளையடிச்ச பணம்லாம் டிடிவி தினகர்ட்ட இருக்குது. அதுதான் சசிகலாவுக்கும் டிடிவிக்கு பிரச்சனையே. அந்த ஜெயா டிவி குரூப்ஸ் எல்லாம் டிடிவி தினகர்ட்ட போயிடுச்சு. 50 கோடி கேட்கறான் விஜய். நான் இன்னும் நிறைய மாநாடுகள் நடத்துறேன் மாவட்டத்துல 50 கோடி வாங்கிக்கோங்க. அந்த ஆள் 50 கோடியான்னு பார்த்தா, இப்ப அந்த ஆள் போய் பிஜேபி கிட்ட செட் ஆயிட்டாரு. உனக்கு அவன் பணம் கொடுப்பானா? விஜயே ஜெயிக்க மாட்டான். கேப்டன் விஜயகாந்தாவது ஒரு தொகுதி ஜெயிச்சார். அடுத்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவரா வந்தார். அதன் பிறகு ஒரு நாக்க கடிச்சார் ஜெயலலிதா பார்த்து. ஜெயலலிதா அந்த கட்சியே காலி பண்ணிடுச்சு. என்னது? அந்த கட்சி காலி பண்ணி விஜயகாந்த் அரசியலிலும் உடல் ரீதியாக ஆரோக்கியம் இருக்கும் போதே அது தேமுதிக கதையை ரொம்ப அந்த அம்மா பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மன உளைச்சல் அவர் இறந்தார். விஜயகாந்த் உயிரோடு இருந்திருக்கணும். நான் சொல்ல வருகிற செய்தி, அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில ஜெயிச்சார். நல்ல ஓட்டு வாங்கினார். தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சக்தியா வருவார்னு பேசப்பட்ட ஒரு தலைவர். நல்ல ஓட்டு வாங்கினார். அது ஏடிஎம் கூட சேர்ந்தார். எதிர்கட்சி தலைவர்களா இருந்தார். சோ விஜயகாந்த் ஒரு தொகுதியாவது ஜெயிச்சார். அதுவும் விஜய் ஜெயிக்க மாட்டான். தொகுதிக்கு 4000 ஓட்டு 5000 ஓட்டு 5000 ஓட்டு ஒரு சில தொகுதி ஒரு 2000 3000 ஓட்டு வாங்குவான் தொகுதிக்கு. 2000 3000 ஓட்டு வாங்குறான்னா காங்கிரஸ் எவ்வளவு ஓட்டு இருக்கும்? நான் காங்கிரஸ் குறைச்சு பேசல. ஒரு சில தொகுதியில ஒரு 3000 ஓட்டு 4000 ஓட்டு. கன்னியாகுமரி மாதிரி காங்கிரஸ் தொகுதிகளில் ஒரு 5000 6000 ஓட்டு 10,000 கூட வச்சுக்கோ. ஒரு 10,000 விஜய் கட்சியில ஒரு 3000 எல்லா ஊர்ல இல்ல. டோட்டலா ஒரு விஜயும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா 7000 8000 ஓட்டு ஒரு சில தொகுதியில் 5000 ஓட்டு ஏதோ ஒரு தொகுதியில 10,000 ஓட்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. திமுக இருக்குது, அதிமுக கூட்டணி இருக்குது. சீமான் வர இருக்கிற அப்படி நீங்க எல்லாம் பிரிக்கும் போது 234 தொகுதி திமுக ஜெயிக்கும். காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காது. விஜய் கூட போனால் ஒரு தொகுதி ஜெயிக்காது. காங்கிரஸ் காலி பண்றதுக்கு ஆன வேலையை மாணிக் தாக்கூர் பாக்குறான். 50 கோடி பிஜேபி கிட்ட வாங்கிட்டு விஜய் கிட்ட போய் காங்கிரஸ் சேர்த்த உடனே இன்னொரு 50 கோடி 100 கோடி வாங்கி லைஃப் செட்டில் ஆயிடும். அதனாலதான் அவன் சொல்றான் திமுக நாளதான் நீங்க ஜெயிச்சேன்னு சொல்றாங்க. அடுத்து நான் எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் எதுல நிக்க போறதில்ல. இவனுக்கு தான் பணம் வருது 50 கோடி. விஜய் கிட்ட போயிட்டு 100 கோடி வந்துருச்சு. அப்புறம் ஏன் நிக்க போறான்? விஜய் கட்சிக்கு போயிடுவான். என்ன சொல்றது? காங்கிரஸ் என்ன அவன் நிலைமை யோசிச்சுங்க. நடு ரோட்ல எதுவும் ஒரு எம்பி இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல நிலைமைக்கு வந்துடும். உள்ளாட்சியில ஒரு சீட்டு கிடைக்காது. திமுக கூட்டணி இல்லைன்னா அதுக்காக திமுக கூட்டணி காங்கிரஸ் ஒண்ணு நீங்க யாரும் பிச்சை எடுத்துன்னு இல்லைங்க ஐயா. சொல்ல வரேன் நான். காங்கிரஸை எங்களோடு நாங்க அசம்பிளி கூட்டு போறோம், எங்களோடு நாங்க பார்லிமெண்ட் கூட்டு போறோம், எங்களோட நாங்க பிடிஓ ஆபீஸுக்கு கூட்டு போறோம், முனிசிபல் ஆபீஸ் நகரமன்றத்துக்கு கூட்டு போறோம், மாநகராட்சிக்கு கூட்டு போறோம், மாவட்ட ஊராட்சிக்கு கூட்டு போறோம், ஊராட்சிகளுக்கு கூட்டு போறோம், பேரூராட்சி கூட்டு போறோம், பேராட்சி உறுப்பினர் காங்கிரஸ் எங்களோடு நாங்க கூட்டு போறோம். விஜய் கூட போனா கத்தம். சோ இது ஆட்சியில பங்கு அடித்து சொல்றேன். ஆட்சியில பங்கு இல்லை. திமுக தொண்டன் கருத்து, குடியாத்தம் தனிப்பட்ட கருத்து. ஆட்சியில பங்கு இல்லவே இல்லை. கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது. திமுகவின் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இங்க ஆட்சியில பங்கு கிடையாது. முதலமைச்சர் தெளிவா டீசெண்டா சொல்லிட்டார். ஆட்சியில பங்கெல்லாம் இங்க சரி வராது. அதனால காங்கிரஸ் மாணிக் தாக்கூரை உன் கட்சியில இருந்து நீக்கணும். இல்ல கூப்பிட்டு வாழை ஒட்டு நெருக்கிட நாக்கத்துல மூணின்னு ஒரு மூலையில இருக்கிறான்னு சொல்லணும். இல்லையா எம்பி பத்தி ராஜினாமா பண்ணிட்டான் விஜய் போய் இங்கெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது. மாணிக் தாக்கூர் விஜய் கிட்ட போனானா அவனுக்கு கூட்டி கொடுக்கணும், அவனுக்கு ஊத்தி கொடுக்கணும். அந்த வேலை வேணா போய் அங்க மாணிக் தாக்கூர் விஜய் கிட்ட பார்க்கட்டும். கட்சி நிர்வாகிகளை விட்டு விஜய்க்கு கூட நாங்க போவோம்னா நான் மிரட்டுறீங்களா? நான் பிளாக் பைலா பண்ற மாணிக் தாக்கூர் போடா. இது திமுகடா. இது திமுக சாதாரணமா வரலடா. இது திமுகடா. திமுக ஒரு தொண்டை 1000 ராணுவ வீரருக்கு சமம். அதனால நான் காங்கிரஸ் இழிவுபடுத்தி பேசல. காங்கிரஸுக்கு பூத்துல உட்காரத்துக்கு ஆளே கிடையாதுன்னு நான் பேசல. காங்கிரஸுக்கு தொகுதிக்கு 2000 ஓட்டுக்கு மேல ஓட்டே கிடையாதுன்னு நான் பேசல. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் 10 பேருக்கு மேல காங்கிரஸ்ல கலந்துக்கல, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு நான் பேசல. ஒரு நகரத்திலையும் ஒன்றியத்திலும் 10 பேர் 5 பேருக்கு மேல காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு நான் பேசல. காங்கிரஸுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு நான் பேசல. காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தது திமுக. காங்கிரஸ் ஒரு கட்சியே கிடையாது, என்னைக்கும் அழிஞ்சு போச்சுன்னு நான் பேசல.
மதிக்கிறோம். முதலமைச்சர் மதிக்கிறார். இந்தியால முதல்ல ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சவர் யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி. அப்பவே இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் எல்லாம் ஏற்படுச்சு. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எல்லாம் என்ன இவர் அவசரப்பட்டு சொல்லிட்டாரு, எலெக்ஷன் முடிட்டோம், நம்ம ஜெயிக்கிற எம்பிஸ் வச்சு யார் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணலான்னு மம்தா பானர்ஜி எல்லாம் பேசினாங்க. அவங்களாம் வந்து வருத்தப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் தளபதி நச்சுன்னு அடிச்சார். உன்னை பிஎம் ஆக்குற தமிழ்நாட்டுல 40 தொகுதி உனக்கு தரேன் புதுவையோட சேர்த்துன்னு சொன்னாரு. 40 தொகுதி நம்ம கொடுத்துட்டோம். நான் மத்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கல, பிஜேபி வந்துட்டோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்ன்றதுனால தளபதி கஷ்டப்பட்டு 40 தொகுதி ஜெயிச்சார். தமிழ்நாடு புதுவை உட்பட 40 தொகுதி ஜெயிக்கிறார். 40 தொகுதி ஜெயிக்கிறாருங்க. ஆனா அங்க வடமாநில ஜெயிக்கல. இதெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் மனசுல வச்சுக்கணும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க விஜய் கூட போனோம், திமுக வேணாம்னு நினைச்சீங்கன்னா, நீங்களே உங்க மேல மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி, நீங்களே சேர்த்த வாரி சாக்கடை வாரி உங்க மேல கொட்டிக்கிற மாதிரி. நீங்க நல்லா இருக்கணும். நம்ம தொடர்ந்து வரோம். அதனால இந்த பதிவு போடுறேன். மாணிக் தாகூர் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டான். வாங்கி கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம். இந்த 2 லட்சம் வச்சுக்கோ, 3 லட்சம் வச்சுக்கோ, திமுக எதிர்த்து பேசு. இது அண்ணன் செல்வ பிறந்தகை தான் முடிவெடுக்கணும். மாணிக் தாகூர் சொல்றேன், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, டேய் ஜாடு மாடு பாடு லக்காடி பையா மாணிக் தாகூர், நாங்க கொடுத்த எம்பி பதி ராஜினாமா பத்தி திமுக பத்தி பேசுடா. வணக்கம். அனைவரும் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். எனது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.